ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த உலகத்தோட ரொம்பவே புகழ்பெற்ற மித்தாலஜில ஒன்னான நார்ஸ் மித்தாலஜில இருக்க மோஸ்ட் பவர்ஃபுல் காட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல நார்ஸ் மித்தாலஜி அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். நம்ம இந்தியால அதிக அளவுல வழிபட்டு வர ஹிந்துயிசம்ல இருக்க கடவுள்களோட புராண கதைகளை எப்படி ஹிந்து மித்தாலஜின்னு சொல்றோமோ அதே மாதிரி நார்வே, ஸ்வீடன் அண்ட் டென்மார்க் போன்ற கண்ட்ரீஸ்ல பின்பற்றி வந்த கடவுள்களோட புராண கதைகள் தான் நார்ஸ் மித்தாலஜின்னு சொல்லப்படுது. அண்ட் நீங்க மார்வல் ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சரான தோர் அண்ட் லோக்கி, ஓடின் போன்ற கேரக்டர்ஸ்லாம் நார்ஸ் மித்தாலஜியோட காட்ஸ் தான். அண்ட் இப்போ காட் ஆஃப் வார் கேமும் நார்ஸ் மித்தாலஜி பேஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கு. சோ இப்பேற்பட்ட உலக புகழ்பெற்ற நார்ஸ் மித்தாலஜி இருக்க டாப் 7 மோஸ்ட் பவர்ஃபுல் காட்ஸ் யாருன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒரே ஒரு லைக் மட்டும் தாங்க. ஏன்னா இந்த மாதிரி மித்தாலஜி பேஸ்ட் கண்டென்ட்லாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இந்த கண்டென்ட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சோ ஒரே ஒரு செகண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல இருக்கிறது ஹெல். நார்ஸ் மித்தாலஜில இவங்க காட் ஆஃப் டெத், அதாவது மரணத்தின் கடவுளா இருக்காங்க. தோர் ராக்னராக் மூவில ஹெலா அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்கல்ல, அவங்க தான் இந்த ஹெல். மூவில இவங்களோட பேரை ஹெலா அப்படின்னு மாத்தி காமிச்சிருக்காங்க. ஆனா ஆக்சுவலி மித்தாலஜி படி இவங்களோட உண்மையான பேர் ஹெல். அண்ட் மூவில காமிச்சிருக்க மாதிரி இவங்க ஓடினோட பொண்ணும் கிடையாது, தோர் அண்ட் லோக்கியோட சிஸ்டரும் கிடையாது. மித்தாலஜி படி இவங்க லோக்கியோட சில்ட்ரன் சொல்லப்படுது. ஹெல் மட்டும் இல்லாம லோக்கிக்கு மொத்தம் 3 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் யார் யார் அப்படின்றத வீடியோக்குள்ள போக போக சொல்றேன். சோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாத்துருங்க. நார்ஸ் மித்தாலஜில மொத்தம் 9 ரியலம்ஸ் இருக்கு. இத புரியுற மாதிரி சொல்லணும்னா 9 கிரகங்கள்னு வச்சுக்கோங்க. அதுல நிஃபில்ஹெய்ம் அப்படின்ற ரியலம்ல தான் இந்த ஹெல் இருப்பாங்க. அண்ட் இந்த நிஃபில்ஹெய்ம்ல தான் அண்டர் வேர்ல்ட்னு சொல்லப்படுற நரகமும் இருக்கு. அந்த அண்டர் வேர்ல்ட ரூல் பண்ற குயினா தான் இந்த ஹெல் இருக்காங்க. சோ இவங்கள குயின் ஆஃப் அண்டர் வேர்ல்ட்னு சொல்லுவாங்க. இவங்களோட பவர்ஸ்னு பார்த்தா இவங்க காட் ஆஃப் டெத்தா இருக்கிறதால இவங்களால இறந்தவங்களோட ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இவங்க நினைச்சா ஒரு செகண்ட்ல யார வேணாலும் வயசானவங்களாக மாத்த முடியும். அதே சமயம் அவங்க வயசை குறைக்கவும் முடியும். அண்ட் கிஸ் ஆஃப் டெத் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் பவரும் இவங்க கிட்ட இருக்கு. அதாவது இவங்க ஒரு செகண்ட் யார கிஸ் பண்ணாலும் அந்த செகண்ட் அவங்க இறந்து போயிடுவாங்களாம். இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட ஈவில் பவர்ஸ் கொண்ட ஒரு டேஞ்சரான காடஸ் தான் இந்த ஹெல். 6th பிளேஸ்ல இருக்கிறது டிர். நார்ஸ் மித்தாலஜில இவர் காட் ஆஃப் வாரா இருக்காரு. ஆல்மோஸ்ட் தோர்க்கு ஈக்குவலான பவர்ஸ் கொண்ட ஒரு காட் தான் இந்த டிர். ஆனா இவரை பத்தி எந்த மூவிஸ்லயும் காமிக்ஸ்லயும் ஏன் மித்தாலஜிலயும் கூட சொல்லப்படல. 2018ல ரிலீஸ் ஆன காட் ஆஃப் வார் கேம்ல மட்டும் தான் இவரோட அப்பியரன்ஸ் காமிச்சிருப்பாங்க. இவரோட பவர்ஸ் பத்தி சொல்லணும்னா வார்ல இவர் அடிச்சுக்க ஆளே இல்லன்னு தான் சொல்லி ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு லோக்கிக்கு 3 சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுல ஒரு சில்ட்ரன் ஃபென்ரிர்னு சொல்லப்படுற ஜெயிண்ட் வுல்ஃப். இந்த ஃபென்ரிரியம் தோர் ராக்னராக் மூவில பாத்திருப்பீங்க. நம்ம ஹல்க் இதை போட்டு துவைச்சு எடுத்திருப்பாரு. ஆனா அப்படியே கொஞ்சம் மித்தாலஜி பக்கம் வந்து பார்த்தா ஹல்கையே அசால்ட்டா தூக்கி சாப்பிட்டு போற அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டரா இருந்திருக்கு இந்த ஃபென்ரிர். மித்தாலஜி படி ஒன்ஸ் இந்த ஜெயிண்ட் வுல்ஃப் வெளிவந்தா யாராலையும் இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன் நம்ம ஓடினே இதை பார்த்து பயப்படுவாரு. அப்பேற்பட்ட ஃபென்ரிரிய வார்ல குத்தி கொலை பண்ணிருக்காரு இந்த டிர். அதனாலதான் இவரை காட் ஆஃப் வார்னு சொல்றாங்க. ஏன்ஷியன்ட் மக்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி இவரை வழிபட்டுட்டு போறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. 5th பிளேஸ்ல இருக்கிறது ஹெய்ம்டால். நார்ஸ் மித்தாலஜில ஹெய்ம்டால் காட் ஆஃப் லைட் அண்ட் டவுனா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு தி கார்டியன் ஆஃப் ஆஸ்கார்ட், கார்டியன் ஆஃப் பைஃப்ராஸ்ட் அண்ட் வாட்ச்மேன் ஆஃப் ஆல் காட்ஸ் அண்ட் ரியலம்ஸ்னு நிறைய பொறுப்புகளும் இருக்கு. இவரோட அப்பியரன்ஸை பார்க்க ஒரு ஃபுல் செட் ஆஃப் கோல்டன் ஆர்மரோட, தலையில ஒரு டிஃபரண்டான கிரீடம் வச்சுக்கிட்டு கையில ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாடோட இருப்பாரு. மித்தாலஜி படி ஓடினோட மகன்கள்ல ஒருத்தர் தான் ஹெய்ம்டால்னு சொல்லப்படுது. நார்ஸ் மித்தாலஜில ஓடினுக்கு நிறைய மனைவிகளும் நிறைய மகன்களும் இருக்காங்க. அதுல ஓடினுக்கும் 9 சிஸ்டர்ஸ் சொல்லப்படுற 9 கன்னி பெண்களுக்கும் பிறந்தவர் தான் இந்த ஹெய்ம்டால்னு சொல்லப்படுது. இவரை தவிர்த்து ஓடினுக்கு நிறைய மகன்கள் இருக்காங்க. அவங்கள பத்திலாம் வீடியோக்குள்ள போக போக சொல்றேன். ஹெய்ம்டாலோட பவர்ஸ்னு பார்த்தா இவர் வாட்ச்மேன் ஆஃப் ஆல் காட்ஸா இருக்கிறதால இவரோட ஹியரிங், ஐசைட் அண்ட் நாலேஜ்லாம் அதி பயங்கரமானதா இருக்கும். அண்ட் இவரால் இருந்த இடத்துல இருந்தே 9 ரியலம்ஸ் இருக்க எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியும். அண்ட் வார்லயும் ரொம்பவே கை தேர்ந்த ஒரு கடவுளா இருக்காரு. 4th பிளேஸ்ல இருக்கிறது லோக்கி. நார்ஸ் மித்தாலஜில லோக்கி காட் ஆஃப் மிஸ்சீஃப் அண்ட் ட்ரெக்கரியா இருக்காரு. அதாவது ரொம்பவே குறும்புக்கார மற்றும் தந்திரக்கார கடவுள்னு சொல்லலாம்.
அண்ட் நார்ஸ் மித்தாலஜில இவர் ஒரு பியூரான ஈவில் காட்னு தான் சொல்லி ஆகணும். மூவில காமிச்சிருக்க மாதிரி ஒரிஜினல் மித்தாலஜில லோக்கி ஓடின் தத்தெடுத்து வளர்த்த சில்ட்ரனும் கிடையாது, தோரோட பிரதரும் கிடையாது. சொல்லப்போனா லோக்கிக்கும் ஓடினுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. லோக்கி ஃபேர்பவுட்டி அப்படின்ற ஒரு ஜெயிண்ட்டுக்கும் லோஃபே அப்படின்ற ஒரு காடஸ்க்கும் பிறந்திருக்காரு. இவரோட பவர்ஸ்னு பார்த்தா இவர்கிட்ட ஷேப் ஷிஃப்டிங், டெலபோர்டேஷன், ஃபயர் மேனிபுலேஷன், மேஜிக் மேனிபுலேஷன் ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. அண்ட் இவர்கிட்ட இருக்க ஈவில் பவர்ஸ் வச்சு இவரால் சில டெமி காட்ஸ் அண்ட் காட்ஸையுமே கூட கொல்ல முடியும். அந்த அளவுக்கு லோக்கி நார்ஸ் மித்தாலஜியோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஈவில் மைண்டட் காடா இருக்காரு. லோக்கிக்கு மொத்தம் 3 சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தல. அதுல ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் ஹெல், செகண்ட் சில்ட்ரன் ஃபென்ரின்னு சொல்லப்படுற ஜெயின் வுல்ஃப், மூணாவது சில்ட்ரன் தான் தி வேர்ல்ட் சர்பென்ட்னு சொல்லப்படுற ஜோர்மங்காண்டர். இந்த வேர்ல்ட் சர்பென்ட்டை பத்தி எந்த ஒரு மூவிலும் மென்ஷன் பண்ணல. ஆனா காட் ஆஃப் வார் கேம்ல இத வேற லெவல்ல காமிச்சிருப்பாங்க. அண்ட் கேம்ல காமிச்சிருக்கிறத விடவே இது மித்தாலஜில பல மடங்கு பெருசா இருக்குன்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்குனா இது நம்ம பூமியை ஒரு சுத்தி அதோட வாயால கடிக்கக்கூடிய அளவுக்கு பெருசுன்னு சொல்லப்படுது. அண்ட் இது லோக்கியோட வாரிசு அப்படின்றதுனாலயே இதுவும் ரொம்பவே ஈவிலான ஒரு கிரியேச்சரா தான் இருந்திருக்கு. இந்த லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது பால்டர். நார்ஸ் மித்தாலஜில இவர் காட் ஆஃப் லைட் அண்ட் பியூட்டியா இருக்காரு. அண்ட் இவர் ரொம்பவே அழகான தோற்றத்தில் இருப்பார்னு சொல்லப்படுதுங்க. ஓடினுக்கும் ஃப்ரிக் அப்படின்ற ஒரு காடஸ்க்கும் பிறந்தவர் தான் இந்த பால்டர். சோ நம்ம தோரோட ஆஃப் பிரதரும் கூட. 2018ல ரிலீஸ் ஆன காட் ஆஃப் வார்ல இவரை மெயின் ஆன்டகனிஸ்டா காமிச்சிருப்பாங்க. ஆனா மித்தாலஜில இவர் ரொம்பவே நல்ல குணங்களை கொண்ட ஒரு கடவுளுங்க. இவர் அதிகமா வயலன்ஸ்ல ஈடுபட மாட்டாரு. மக்களை நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வச்சுக்கிறதுல தான் அதிக பங்காட்சில கொடுப்பாரு. இதனாலேயே நார்ஸ் மித்தாலஜி ரொம்பவே ஃபேமஸான, எல்லா மக்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு கடவுளா இருக்காரு. அண்ட் இவரோட பவர்ஸ்னு பார்த்தா இவர் காட் ஆஃப் லைட்டா இருக்கிறதாலேயே இவரோட ஸ்பீட் அண்ட் எபிலிட்டிக்கு வேற எந்த கடவுளாலும் ஈடு கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம மத்த கடவுளோட பவர்ஸையே அப்சர்வ் பண்ற அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான காடா இருக்காரு. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது தோர். தோருக்கு நான் இன்ட்ரோ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான, பவர்ஃபுல்லான அண்ட் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு காட் தான் தோர். மூவில இவரோட ஸ்ட்ரென்த் அண்ட் பவர்ஸ் எல்லாம் எப்படி காமிச்சிருக்காங்களோ அது எல்லாமே அப்படியே மித்தாலஜிலும் இருக்குங்க. தோர் நார்ஸ் மித்தாலஜிலும் காட் ஆஃப் ஸ்கை அண்ட் தண்டரா இருக்காரு. அண்ட் மூவில காமிச்சிருக்க மாதிரி மித்தாலஜிலும் ஓடினோட சன் தான் தோர். ஆனா மூவில இருந்து கொஞ்சம் வேறுபட்டு ஓடினுக்கும் ஜார்ட் அப்படின்ற ஒரு ஜெயிண்ட் உமனுக்கும் பிறந்திருக்காரு. தோரோட பவர்ஸ் பத்தி சொல்லணும்னா நார்ஸ் மித்தாலஜி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் வாரியர்னா அது தோர் தாங்க. இவரோட பவர்ஃபுல் வெப்பனான மியால்னிரை வச்சு கிரியேட் பண்ற தண்டரால சில காட்ஸ் அண்ட் டெமி காட்ஸையுமே கூட கொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க காட் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னதுதான், யாராவது லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த நார்ஸ் மித்தாலஜில உங்களோட ஃபேவரட் காட் யார் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஃபைனலாக இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது நார்ஸ் மித்தாலஜியோட மோஸ்ட் பவர்ஃபுல் சுப்ரீம் காட் அண்ட் காட் ஆஃப் ஆல் காட்ஸ் சொல்லப்படுற ஓடின். மார்வெல் மூவில எல்லாம் இவரோட பவர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலி மித்தாலஜில இவரோட பவர்ஸ் எல்லாம் ரொம்ப 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 அதிகம். நார்ஸ் மித்தாலஜில இவர் காட் ஆஃப் வார், காட் ஆஃப் மேஜிக், காட் ஆஃப் விஸ்டம் அண்ட் காட் ஆஃப் டெத்னு பல விஷயங்களுக்கு கடவுளா இருக்காரு. நார்ஸ் மித்தாலஜி படி ஏன்ஷியன்ட் டைம்ல ஓடினும் அவரோட 2 சகோதரர்களுமான விலி அண்ட் வே அப்படின்றவங்களும் சேர்ந்து தான் உலகத்தையும் மற்ற கடவுள்களையும் உருவாக்கி இருக்காங்கன்னு நம்பப்படுது. அண்ட் நார்ஸ் மித்தாலஜில இருக்க எல்லா கடவுள்களையும் ரூல் பண்றதும் இவர் தான். சோ இவர் ஆல் ஃபாதர்னு சொல்லுவாங்க. ஓடினுக்கு ஒரு கண் தான் இருக்கும். இன்னொரு கண் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ஐ பேட்சால மூடி இருப்பாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் சண்டையிலயோ இல்ல வார் பேட்டிலயோ தான் ஒரு கண்ணை இழந்திருக்காருன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா காரணம் அது இல்ல. உண்மையான காரணம் என்னன்னா நாலேஜ் கெயின் பண்றதுல ஓடின் ரொம்பவே ஆர்வமா இருப்பாரு. அந்த மாதிரி இவர் ஒரு முறை மிமிர்ஸ்வெல் அப்படின்ற இடத்துல அபரிவிதமான நாலேஜ் அடையறதுக்காக போயிருப்பாரு. அங்க அந்த இடத்தோட கார்டியனா இருக்க மிமிர் அப்படின்றவர் இந்த அபரிவிதமான நாலேஜ் அடைய விரும்புறவங்க அவங்களோட ஒரு கண்ணை தியாகம் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் ஓடின் அவரோட ஒரு கண்ணை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த அபரிவிதமான மிமிர்ஸ்வெல் நாலேஜ் அடைஞ்சிருக்காரு. இதுதான் மித்தாலஜி படி ஓடினுக்கு ஒரு கண் இல்லாததுக்கான உண்மையான காரணம். சோ இவரோட நாலேஜ் அண்ட் யோசிக்கும் திறன்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓடின் கங்னீர் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பியரை தான் தன்னோட மெயின் வெப்பனை வச்சிருப்பாரு. அண்ட் இவரோட பவர்ஸ்னு பார்த்தா பிளானட்ஸையும் காட்ஸையுமே உருவாக்குற பவர் இவர்கிட்ட இருக்கு. அண்ட் காட் ஆஃப் டெத்தாவும் இருக்கிறதால இவரால இறந்தவர்களையும் மீண்டும் உயிர் தெழ வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஃபிளையிங் எபிலிட்டி, ஷேப் ஷிஃப்டிங், டெலபோர்டேஷன், டெலபதி, ஃபயர் மேனிபுலேஷன், மேஜிக் மேனிபுலேஷன் ஒரு சுப்ரீம் காட்க்கு தேவையான எல்லா பவர்ஸுமே இவர்கிட்ட இருக்கு. ஓகே கைஸ், நார்ஸ் மித்தாலஜி இருக்க டாப் 7 மோஸ்ட் பவர்ஃபுல் காட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்த்தோம். இதே மாதிரி கிரீக் மித்தாலஜி, கிறிஸ்டியன், இஸ்லாம் அண்ட் ஹிந்து மித்தாலஜி காட்ஸ் பத்தின வீடியோஸும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க ஸ்கிரீன்ல தெரியுற இமேஜை கிளிக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.